நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे नाथ राधे कृष्ण राधे பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தாம் கொண்ட கடமையை என்றும் மறந்ததே இல்லை. அவருடைய கதையின்படி எது மனிதனுடைய கடமைகளோ அதுவே மனிதனுடைய தர்மங்கள். அவர் சொல்வது போல் இங்கே மனிதர்கள் நடந்தால் சில சமயங்களில் அவன் கடமை என்ன, தர்மம் என்ன, பிறகு கடமையை தர்மத்தை மதித்து நன்றாக செயலாற்றுங்கள். பிறகு சில முரண்பாடு, தரக்கேடு, சந்தேகங்களுக்கு கடமையாற்றும் பாதையில் புக விடாதீர்கள். நல்ல செயல்களுக்கு பலன் உண்டா இல்லையா? சில பாசங்களுக்கு, நெருங்கி இருக்கின்ற பந்தங்களுக்கு இடம் தராதீர். இக்குணத்தை பகவான் யோகம் என்கிறார். அவர் கீதையின் இன்னொரு அத்தியாயத்தில் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफल हेतुर्भूर्मा ते संगोस्त्व कर्मणि. அந்த ஸ்லோகத்துக்கு பிறகு இன்னொரு ஸ்லோகம் இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், योगस्थ कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनंजय सिद्ध असिद्ध्यो समो भूत्वा समत्व योग उच्यते. இன்னொரு ஸ்லோகத்திலும் அவர் சொல்கிறார், சக்தி இல்லை என்று எண்ணாது வெற்றியோ தோல்வியோ இரண்டையும் சமமாக நினைக்க பழகு, அதுதான் யோகம் என்கிறார். இதே அனாசக்தி யோகத்தின் சிக்ஷையை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அளித்தார். இதற்கு உதாரணமாக அவர் வாழ்க்கை முழுதுமே திரும்ப திரும்ப வாழ்ந்து காட்டினார். நம்முடைய கடமைகளை இவ்வாறு செயல்படுத்தினால் ஒவ்வொரு யுகங்களிலுமே பிரச்சனைகளே இருக்காது. அர்ஜுனனை நண்பனாக மதித்தார். அதனால் அர்ஜுனனுக்காக அவர் எதுவும் செய்ய ஆயத்தமாய் இருந்தார். பரந்தாமனின் அன்பை பெற்றும் கூட அர்ஜுனனுக்கு அகம்பாவம் எழுந்தது, தானென்ற நினைப்பும் இருந்தது. உடனே அவனுடைய அகம்பாவத்துக்கு, தற்பெருமைக்கு ஒரு முடிவு கட்ட அவராகவே ஒரு பெரிய செயல் செய்தார்.
துவாரகாதீசரே, துவாரகாதீசரே, துவாரகாதீசரே! நில்லுங்கள், நில்லுங்கள் அந்தன பெரியவரே, எங்கு போகிறீர்கள்? துவாரகாதீசரை பார்க்க போவதை தடுக்காதே. முக்கியமாக அவரை நான் பார்த்தாக வேண்டும். யாகம் நடப்பது தெரியவில்லையா? துவாரகாதீசர் அங்கே அமர்ந்து மக்கள் நலன் காக்கின்ற யாகத்தை தொடங்கி இருக்கிறார். மக்களின் நலன் காக்கின்ற யாகமா? மக்களுக்காகவா? கோபப்படாதே, என்னை போகவிடு. முக்கியமான விஷயம் நான் அவரிடம் சொல்ல வேண்டும். என்னை போகவிடு, என்னை போகவிடு. துவாரகாதீசரை நான் பார்த்தாக வேண்டும். என்னை போகவிடு, என்னை போகவிடு. நான் பார்த்தாக வேண்டும். நலம் தரும் வேள்வியில் தங்களை வரவேற்கிறேன் வேதியரே. வாயளவில் வரவேற்று விட்டால் போதுமா? விதியின் பிடியிலே மாட்டிக்கொண்டவன் என் வேதனையை சொல்ல வந்தேன். காப்பாற்ற வேண்டும் துவாரகாதீசா, காப்பாற்ற வேண்டும். பதட்டமேன், சற்று அமைதியுடன் பேசுங்கள். என்னால் இயலவில்லை துவாரகாபதி. நான் பெற்ற பிள்ளைகளை அகால மரணத்திற்கு பலியாக தந்தது எனக்கு தாங்க முடியாத துயரம். பிள்ளைகளை இழந்தவனுக்கு அமைதி இருக்காதே. அகால மரணம்? துவாரகாதீசரே, யமன் எனது 3 பிள்ளைகளையும் ஈன்றெடுக்கும் போதிலேயே எடுத்துச் சென்றார். இப்படி நேர்வதின் காரணங்கள் துவாரகை எனும் பதியிலே வில்லென்றும் எவனும் சத்தியத்தை காப்பதில்லை. அதனால் தான் பிராமணனுக்கு கஷ்டம் நேர்கிறது. இது எப்படி நடக்கும் வேதம் ஓதுபவரே? அப்படி நடக்கிறதே துவாரகாதீசரே. பெற்றவர்கள் எங்கள் முன்னாலேயே நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மரணம் நேருகிறதே. இது மக்கள் நலம் காக்கும் யாகம் என்று பெயரை சொல்லி ஊரை ஏமாற்ற நாடகம் போடுகிறீர்கள். நம்பிக்கை எனக்கு அடியோடு போய்விட்டது. சத்தியம் மறந்து யாகம், வேள்வி என்ற வெறும் சடங்குகள் நடத்துவதில் முனைந்து வேஷம் போடுவதால் தான் பிள்ளைகள் இழந்து என் போன்றவர்கள் தவிக்கிறார்கள். இது புண்படுத்தும் வீண் பழி பிராமணரே. வீண் பழியா? தாமே தவறான வார்த்தைகளை சொல்லலாமா? உங்கள் வாசலை தாண்டி நான் உங்களை பார்க்க வந்தது என் 3 பிள்ளைகளை இழந்த வேதனையினால் தான். பறிகொடுத்த என் வயிறு பற்றி எரிகிறது. நீங்களோ பொதுநலம் காக்க வேள்வித்தீயை வளர்க்கிறீர்கள். பொதுவாக இப்படி யாரும் என்னை குறையாக பேசியதில்லை. எவன் பேசுவான்? எவன் பேசுவான் துவாரகாதீசரே? தம்மை தெய்வமாக கருதி தாழ்படுகின்ற ஒருவன் எப்படி பேசுவான் தெரியுமா? கொடியவனை, பரிவற்றவனை, ஊராளும் மன்னவன் என்ற ஒரே காரணத்திற்காக வணங்கும் மக்களுக்கு கூட என் போன்றவன் படும் துன்பங்கள் தெரியவில்லையே. அங்கே என் மனைவி பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பாதிப்பில் நான் இப்படி புலம்புகிறேன் துவாரகாதீசரே. புண்பட்டு பேசுகிறேன். எப்போதுதான் எனக்கு புரிகிறது துவாரகாபுரி ராஜ்யத்தில் ஆண்மையற்றவர்களின் ஆட்சி நடைபெறுகிறது என்று. தாம் எதுகுல நாயகன், சத்திரிய பண்புகள் திரையளவும் இல்லை. சந்தேகம் எனக்கு தாம் சத்திரியர் தானா என்று. இது சரியல்ல பிராமணரே. சரியில்லையா? சரி, பதில் சொல்லுங்கள் என் கேள்விக்கு. என் செல்ல பிள்ளைகளின் அகால மரணத்திற்கு யார் மீது பழி போட்டு நான் பேச? பக்குவம் இல்லாத பேச்சு. உங்கள் விதியின் பலன்தான் பிராமணரே. மறந்தீர்களா சாஸ்திரங்களும் ஸ்ருதிகளும் சொல்லுவதை? அரசன் அதர்மமாக நடக்கின்ற ராஜ்யத்தில் தான் எப்போதும் பிள்ளைகளுக்கு அகால மரணம் ஏற்படுகிறது. எந்த அரசனின் ராஜ்யத்திலே பெற்றவர்களுக்கு முன்னாலே அவர்கள் பெற்ற பிள்ளைகள் மடிகிறார்களோ அந்த அரசன் நேர்மையற்றவன், ஒரு பாவி. இப்படி பேசுவதை நிறுத்துங்கள் பிராமணரே. குற்றம் சுமத்துவது யார் மீது? இதோ இந்த கிருஷ்ணன் மீது. வேறு யார் மீது? கோபத்தின் வெறி உங்கள் அறிவையும் கண்களையும் கெடுத்து விட்டது பிராமணரே. நீ போற்றும் புண்ணியவான் இவர்தானா? உமது நாவால் அவரை பாவி என்று சொல்லாதீர்கள். சொல்வேன், 1000 முறை சொல்வேன். உனக்கேது உரிமை நான் சொல்வதை தடுப்பதற்கு? நான் துவாரகாபதி கிருஷ்ணனின் தோழன். மற்றவர்கள் அவரை தரக்குறைவாக பேசினால் பொங்குவேன். தோழனா? தோழன் என்றால் கூட்டு திருடன். இப்படி பேசுவதை உடனே நிறுத்தி விடுங்கள் பிராமணரே. அதன் பலன் உமக்கு தெரியாது. சும்மா இருப்பா. என்ன செய்வாயப்பா?
என் துன்பத்தை யார் தீர்த்தார்? உதவி புரிய வக்கில்லை. ஏன் இப்படி? சொல்லும். உமக்கு உதவியாக நான் வருகிறேன். அட சும்மா ஏன் முடியாததை பேசுகின்றாய்? இந்த கிருஷ்ணரே வேள்வி என்ற பெயரை சொல்லி தன் கடமையிலிருந்து நழுவுகிறார். நீ கோபித்தால் அந்த யமதூதன் விடுவானா? முடியாததை சொல்லி என்னை ஏமாற்ற வேண்டாம். அந்தனரே, உமக்கு அர்ஜுனனின் ஆற்றல் தெரியாது. வார்த்தையோடு நிற்க மாட்டேன். முன்னொரு முறை இதே பார்த்தன் மகேஸ்வர் மகாகாலர் பகவான் சங்கரருடன் மோதி இருக்கிறேன் பிராமணரே. யமதூதர்கள் எனக்கு சிறு துரும்பு. பாரிலே நான் ஈடு இணையற்ற ஒரு வில்லாளி. இரேன், அலட்சியத்தின் உச்சிக்கே போய்விடாதீர்கள். அட பேசுவது மிகவும் சுலபம்தான் அர்ஜுனா. ஒரு காரியத்தை சாதிக்கிறவன் இப்படி பேச மாட்டான். பிறக்கும் உமது குழந்தையை காக்கிறேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன் பிராமணரே. பார்த்தன் உங்களுக்கு துணை இருக்கிறேன். சொன்னவாறு நடக்காவிட்டால், உறுதிமொழிப்படி அது நடக்காதிருந்தால் அப்போது என்ன செய்வாய்? மாதா குந்தியின் மைந்தன் அர்ஜுனன் நான். உங்கள் பிள்ளையின் உயிரை காத்துத் தருவேன் என்று மீண்டும் உறுதியளிக்கிறேன். அது தவறினால் தயங்க மாட்டேன், தளர மாட்டேன். தீ மூட்டி அதில் நான் வீழ்ந்து மடிவேன். காலத்தின் தீர்ப்பிலே குறுக்கிடாதே பார்த்தா. இல்லை மதுசூதனா, இல்லை. பிறர் என் முன்னால் உங்களை தூற்றினால் நான் பொறுக்க மாட்டேன். நண்பனுக்காக என் உயிரையும் தருவேன். நம்பிக்கையும் காண்டிபமும் நான் எடுக்கும் முடிவுக்கு உறுதுணையாக இருக்கும் ஜனார்தனா. தாம் நிம்மதியாக வேள்வியை நடத்துங்கள். சொன்னது சரி. மற்றவை இருக்கட்டும். இந்த பிராமணர் கேட்டதை செய்வாயா? செய்வேன். அனுமதி தாருங்கள். பார்த்தன் இவருடன் சென்று வருகிறேன். செல்லுங்கள். கேட்டீர்களா? இதுதானா உங்கள் இல்லம் பிராமணரே? ஆம் காண்டிபம் என்றும் அர்ஜுனா. எப்படி இருக்கிறாள் என் மனைவி? பிரசவிக்க போகிறாள். அந்த நேரம்தான். ஐயா, மிகவும் கவனமாக இருங்கள். இருவரும் வெளியே இருங்கள். நான் போய் கவனிக்கிறேன். ஆண்டவன் இருக்கிறார். அச்சப்படாமல் இருங்கள். இரக்க குணமுள்ள அர்ஜுனரே, பணிவோடு உங்களை வேண்டுகிறேன். தாம் தமது சக்தி சாமர்த்தியத்தால் பிறக்கின்ற குழந்தைக்கு அரணாயிருங்கள். அஞ்சுவதேன் பிராமண பெரியவரே. குழந்தைக்கு கேடு நேராது. பார்த்தனின் பான கவசங்கள் உங்கள் இல்லத்தில் கேடு நுழையாமல் காக்கும். இந்த திவ்யாஸ்திர கவசங்களை மீறுகின்ற ஒரு சக்தி இப்போது வரை இந்த தரணியிலே இல்லை அந்தனரே.
இந்த கவச்சத்தை மீறி செல்லவும் இயலாது, மீறி சென்றால் வெளியே வரவும் இயலாது. பிராமண பெரியவரே, ஆபத்தில்லை, குழந்தை அழுகுரல் கேட்கிறது. அது எனது பாதுகாப்பிலும் இருக்கிறது. முன்பே சொன்னேனே, இந்த பார்த்தன் தங்களுக்கு நல்லது செய்வேன் என்று. பிள்ளைக்கு இனி தீங்கில்லை பெரியவரே. செல்லுங்கள் பிராமணரே, அன்பு குழந்தையை நேரில் கண்டு வாருங்கள். யார் அவன்? யார் வந்தது? என் பிள்ளை எடுத்துக்கொண்டு போகிறானே, போகிறானே. இந்த முறையும் என் குழந்தையை கொண்டு போகிறானே. எனக்கு பிள்ளை இல்லை, இல்லை. பாவி, நான் வாழ விரும்பவில்லை. என் குழந்தையை கொண்டு போகிறானே. என்னையும் கொண்டு போய்விடு, என்னையும் கொண்டு போய்விடு. தாயை துடிக்க வைக்காதே. இதுதானா பாதுகாப்பு? தற்பெருமையின் உச்சியில் நின்று பேசினாயே அர்ஜுனா. அங்கே கேட்பது பெற்ற தாயின் அழுகுரல். உன் காதில் கேட்கவில்லையா? ஒரு தாயை துடிக்க வைக்காதே. துடிக்கிறேன், துடித்துக் கொண்டே உன்னை தூற்றுகிறேன். நீ ஒரு படுபாவி. உன் வர்க்கமே பாவிகள். இந்த துவாரகை பாவத்தின் படுகுழி, பயங்கர படுகுழி. இங்கே தர்மத்தை காப்பாற்ற ஒருவருமே இல்லை. நான் பெற்ற பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை. தாம் நம்புங்கள் என்னை. நான் உங்கள் பிள்ளையை இங்கு கொண்டு வந்து தருவேன். முடியாதையா, உன்னால். ஏற்கனவே ஏமாந்து போய் நிற்கின்றேன் நான். நீ பார்த்துக் கொண்டிருக்கும் போதுதானே என் பிள்ளை காற்றிலே பறந்து போனார். ஏன் மீண்டும் என்னை நம்ப வைக்கிறாய் நீ?
மாதா குந்தியின் மைந்தன் அர்ஜுனன், இந்த வாயில் காவலர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். உடனே இந்த வாசலை திறந்து விடுங்கள். மானிடா, இது யமலோகத்தின் வாசல். எங்கள் யமராஜன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த இடம் மண்ணுலகத்து மானிடர்க்கு உரியதல்ல. இங்கே யாரும் உடலோடு வர இயலாது. உன் பிறவிக்கு இங்கே பிரவேசிக்கும் நேரம் இன்னும் வரவில்லை. ஆகையினால் நீ பூமிக்கு திரும்பு, இனியும் நிற்காதே. பார்த்தன் நான் யார் என்பது உனக்கு தெரியாது. என் வித்தையின் தேர்ச்சியால் நான் இங்கு வரை வந்தேன். அடம் பிடிக்காதே, வாசலை திறந்துவிட மறுக்காதே. இங்கே நுழைவதற்குரிய வாசல் யமனின் கட்டளை இல்லாமல் திறக்காது. ஆகையினால் நீ பூமிக்கு திரும்பு, இனியும் நிற்காதே. பார்த்தன் அந்த பிராமண பிள்ளையை மீட்காமல் செல்வதற்கில்லை. அது இங்கே பறந்து வருவதை நானே கண்டேன். கதவை திறந்து விடு. ஆணையிடாதே மானிடா, நான் மீண்டும் சொல்கிறேன். எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பி விடு. இந்த வாசல் திறக்காது, உனக்காக திறக்காது. திறக்கும் பார், அதுவே திறக்கும் பார். உனக்கு அர்ஜுனனை பற்றி எதுவும் தெரியாது. பார்த்தன் இந்த கதவையே உடைத்து விட முடியும். இப்போது நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் பிரம்மாஸ்திரம் விடும் அளவுக்கு. ஏ பிரம்மதேவா, பார்த்தனின் கணைகள் பயனற்று போய்விட்டன. ஆகையால் பிரம்மாஸ்திரம் விடுவதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. முற்றிலும் அறிவேன், பிரம்மாஸ்திரம் விட்டால் எல்லா உலகங்களும் நிலை தடுமாறி அழிந்து போய்விடும் என்று. என் லட்சியம் வெல்ல வேறு மார்க்கமே இல்லை. பார்த்தன் அழிவை விரும்பவில்லை, தன் லட்சியம் தோற்று போவதையும் விரும்பவில்லை. ஆகையினால் இறைவா, பார்த்தனை மன்னித்து விடுங்கள். தமக்கு அர்ஜுனனின் வணக்கம். உனக்கு நலம் உண்டாகட்டும். பார்த்தா என்ன காரியம் செய்கிறாய்? பிரம்ம சிருஷ்டிகளை அழிக்கவா? எதற்காக? அந்த பிராமண பிள்ளைக்காகவா? ஏ தர்மபிதா, இது ஒரு பிராமண பிள்ளையின் பிரச்சனை மட்டுமல்ல, எனது உறுதிமொழி பற்றிய பிரச்சனை. என் உறுதிமொழியை முடக்க எதிர்ப்பு ஒன்று எனக்கு உருவாகுமானால் அதை மோதி அழிப்பது என் கடமை. கடமையை பற்றி சொல்கிறாயோ? தர்மத்தை மறந்து அர்ஜுனா, உன் கடமையை காத்துக்கொள்ள அதிலும் பெரிய கடமையை பலியிடுவது சரியல்ல. அதிலும் பெரிய கடமை? ஆம். எந்த ஒரு மானிடனுக்கும் பிரம்மாஸ்திரம் தர்மம் அழிவுறாமல் காக்கவும் எங்கும் தர்மம் நிலை பெறச் செய்யவும் மட்டும்தான் அர்ஜுனா. இதை மறந்து உன் சுயநலத்துக்காக நீ செய்யும் முறையற்ற செயல்களுக்கு அல்ல. முறையற்ற செயலா? ஏன் சந்தேகம்?
இப்போது நீ உன் புகழை உயர்த்திக் கொள்ளும் சுயநலத்துக்காக ஒரு பேரழிவு சக்தியை பிரயோகம் செய்ய துணிகிறாய். உன் வரையில் சுயநலம் உன் சபதம்தான். உன் சபதத்தை முடிக்கவில்லை என்ற நினைப்புதான் இப்படி ஒரு தவறான துணிவு. இது சரியா? உனது அகம்பாவத்தால் ஒரு பிள்ளையை காக்க இப்போது அகிலம் முழுவதையும் அழித்துவிட நீ எழுந்தாய். இதுதான் கடமை காக்கின்ற அழகா? உன் சுயநலம் கருதாமல் பொது நலத்துக்காக நீ உழைத்தால் உலகெல்லாம் வளமோடு வாழ். அதனால் அந்த பிள்ளையின் உயிரை மீட்டு வரும் எண்ணத்தை விடு. அதோடு உன் பிரம்மாஸ்திரத்தையும் அம்பரா தோணிக்கு திரும்ப அழைத்துக் கொள். மகத்தான அதன் சக்தியை மடக்கி இருக்கிறேன். இனிமேல் அது செயல்படாது. இனி நான் என்ன செய்ய? இந்த நிலைமையிலே எனக்கு உதவுகின்ற தெய்வங்களே இல்லையா? தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்போது இருப்பது தரணியிலே. அவர்தான் உனக்கு உதவுவார். உன் பணி வெற்றி பெறும். இதோ இதோ வந்திருக்கிறார் பாருங்கள். பிள்ளையை காத்து தருகிறேன் என்று சென்றவர், காலதேவனையே நேரில் சென்று சந்தித்தவர், உலகம் போற்றும் இவரின் பேராற்றல் கண்டு அன்று சிவபெருமான் சங்கரரே பிரமித்து விட்டாராம். எங்கே என் பிள்ளை? எங்கே பிள்ளை? எங்கே? என்னை மன்னித்து விடுங்கள் பிராமணரே. நான் முயன்றும் உங்கள் பிள்ளையை யமலோகத்திலிருந்து கொண்டு வர முடியவில்லை. பார்த்தன் சொன்ன சொல்லில் இன்று தவறிவிட்டான். செயலற்று போய்விட்டது காண்டீபம் எனும் எனது வில். சிதைந்தது என் வாய் மொழிகள். ஏ பிராமணரே, மாறமாட்டேன் நான் என் பேச்சிலிருந்து. பூமியிலே வாழ்வதற்கு இனி எனக்கு தகுதி இல்லை. மடிவேன் தீமூட்டி அதிலே விழுந்து. மானமுள்ள குந்தி மைந்தன் அர்ஜுனன், இந்த பூமியின் லோகபாலரை திக்பாலரை சாட்சியாக்கி சொல்கிறேன். அப்பாவியான இந்த பிராமணரின் பிள்ளையை காப்பாற்றித் தர என்னால் இயலவில்லை. பொறுப்பேற்று சொன்னபடி நடக்காத பாவி நான். இந்த நெருப்பிலே என்னை பெற்றவரின் மானம் மரியாதைகள் அழியாது காக்க விழுந்து என் உயிரை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நில் அர்ஜுனா. வாசுதேவா,
இப்படி நீ செய்வது முறைதானா அர்ஜுனா? பேச்சுப்படி நடப்பதின் பொருட்டு சாகப் போகிறேன் ஜனார்தனா. பார்த்தா தெரியாதா எனக்கு? அப்படியெனில் முறையான என்னுடைய முடிவை தடுக்காதீர்கள் மதுசூதனா. இப்படி ஒரு சபதத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது புரியுமா பார்த்தா? என்ன அது ஜனார்தனா? முடியும் என்ற பேச்சு, முடியும் என்ற அகந்தை, வேறொன்றும் இல்லை. மேலே போய் காலனையும் எதிர்த்தாயா அர்ஜுனா? போதும், பார்த்தனுக்கு உங்கள் நிந்தை பேச்சை தாங்க முடியாது. ஏன் தாங்காது என்கிறாய்? குத்தி காட்டுவது மூடிய கண்களை திறப்பதற்கு. குத்தி காட்டுவது நமக்கு சுய பரிசோதனை செய்ய சிறந்த வழி. எப்படியோ மதுசூதனா, நான் உங்களுக்கு பாபி என்றால் ஏற்பதே என் நிலை. இந்த வாழ்வில் பாவமும் புண்ணியமும் இரண்டும் எப்படி வருகிறது? இங்கே பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஆம், அவைகள் கர்மத்தால் வரும் பலன். இப்படி ஒரு தத்துவ விளக்கத்தை எப்படி சொன்னாலுமே என் அளவில் இங்கு வாழ எனக்கு தகுதி இல்லை. உண்மையை பேசப் போனால் உன் உயிர் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது பார்த்தா. உன் போல் எனக்கும் இல்லை. ஆகையால் பார்த்தா, உன் பிரிய தோழன் தப்பான உன் போக்கிலே மரணத்துக்கு நீ பலியாவதை அனுமதிக்க இயலாது. வீரன் நீ, கோழையா அர்ஜுனா? கடமையை கைவிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சியில் மரணத்தை தேடி போக துணிகிறாயா? முடிக்க முடியவில்லையே என் கடமையை கிருஷ்ணா. பிராமணருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றவில்லை. அப்படியா? இப்படி மாவீரன் நீ பேசுவதா? துணிவுடன் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு இப்படி பேசலாமா? வீரன் இறுதி மூச்சு உள்ளவரை முயற்சி செய்வதை விடமாட்டான். முயற்சி செய்யாமல் இல்லை, அது தோற்றுவிட்டது. அஸ்திரங்கள் தாக்கினாலும் அழியாத கதவுகள். வழி இல்லை. முடிவாக உன் துணிவுதான் வெற்றி கனியை கையிலே தருகிறது. கனிக்காக காத்திருந்து மடிவதா? உன் மரணம் அப்படி நேருவதும் வீரத்துக்கே கீர்த்தி. கடமை புரிபவன் யாரென்றால், குறுக்கே நிற்கின்ற சுவர்களை தகர்க்க முட்டி மோதி முடிப்பவன் தான். உனது பொறுமையால், உனது ஆழ்ந்த நம்பிக்கையால் குறுக்குச்சுவர் உடைகிறது. இப்படி சொல்லக்கூடாது. நான் முயற்சி புரியாமல் இருந்தேனா? புரிந்தாய், அது போதாது பார்த்தா. ஏதோ வேகம் யமலோகம் போனாய், திரும்பி வந்து விட்டாய். உண்மையில் ஒன்றை மறந்து விட்டாய். அந்த யமலோகத்தை தாண்டி இன்னும் பல இருக்கின்றதே. என்றால் அதை காட்டுகிறேன். நீ புறப்படு என்னோடு. நாம் இருவரும் யமலோகத்தை தாண்டிச் சென்று அந்த பிள்ளைகளை தேடி வர. ஐயா பிராமணரே, பார்த்தனின் திறமையில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வரும் வலிமை இருக்கிறது. உறுதிமொழிப்படி அவன் செய்து முடிப்பான். கவலை தீரும். திரும்பி நாங்கள் வருவதை எதிர்பார்த்திருங்கள். செல்வம் அர்ஜுனா. நிறுத்து தேரோட்டி. தேரோட்டி, இங்கேயே இரு. அர்ஜுனா, இங்கிருந்து தேரோட்டி செல்ல நீ அமர்ந்து கொள். ஆகட்டும் மதுசூதனா. பார்த்தா, செல்வம்,
நம் ரதம் அந்த 7 மலைகளை கடந்தாக வேண்டும் பார்த்தா. வாசுதேவா, எனக்கு இந்த தளர்ச்சி எப்போதுமே இருந்ததில்லை. இப்போது எனக்கு என் மீதே அவநம்பிக்கை. அர்ஜுனா, பூமி புகழும் வில்லாளினி, இதில் உனக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாது. அந்த அகம்பாவம் அனுபவத்தினால் இன்று அழிந்து விட்டது. நம்பிக்கை என்று நீ அகம்பாவத்தால் பிராமண பிள்ளையை காத்துத்தரச் சென்றாய். அப்போது நீ நினைத்தாய் யமனையும் வென்று விடலாம் என்று. ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். இந்த ஜென்மத்தில் அழியாத உண்மை இது. அது என்ன? மரணம். இதை யாரும் ஜெயிக்க இயலாது. நீயும் நானும் கூட. நினைவில் வை, உன்னுடைய அகம்பாவத்தை நீக்கத்தான் யமலோக கதவுகள் திறக்கப்படவில்லை. அச்சப்பட்டு ஆர்வம் குறைந்து உறுதி தளர்ந்து யமலோகத்திலிருந்து நீ திரும்பி விட்டாய். வாசுதேவா, போதும் கேலி எதற்கு? செல்வம் பார்த்தா. வாசுதேவா, எங்கும் ஒரே இருட்டு. செல்லும் பாதை என்ன மாறிவிட்டதா? நமது தேரை செலுத்த வழி தெரியவில்லை. சக்கராயுதமே, எப்படி செல்வதென்று தெரியவில்லை. இங்கே மறைக்கும் இருளை போக்கி எமக்கு வழிகாட்டு. செல் பார்த்தா. வணக்கம் பிரபு. என்ன வாசுதேவ கிருஷ்ணரே, எங்கு வந்தீர்கள்? தம்மை தரிசிக்கத்தான் வந்தேன். அதோடு என் அன்பு தோழன் அர்ஜுனனுக்கு ஒரு ஐயம் எழுந்தது. அர்ஜுனா, ஸ்ரீகிருஷ்ணனுடன் உனக்கும் என் தரிசனம் கிடைத்தது. பார்த்தா நான் தான் உன்னை இப்படி வரச் செய்தது. உனது தேரை 4 குதிரைகள் இழுத்து வந்தன. அவைகள் 4 திசைகளை குறிப்பது. உன் தேர் உன் மனதின் பிரதிபலிப்பு. மனக்குதிரை இப்படி அங்குசம் இல்லாவிட்டால் 4 திசைகளிலும் போய் அலைகிறது. எப்போது மனக்குதிரை ஸ்ரீகிருஷ்ணனை போன்ற தேரை பெறுகிறதோ
அதற்கு அங்குசம் கிடைக்கிறது. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து அடங்கி விடுகிறது. இப்போது 7 மலைகள் தாண்டி வந்தாய். அவை மனித பிறவிகளின் குறிப்பு. 7 பிறவிகளிலுமே ஒரு மானிடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் கிருபையின்றி பிறவி எடுத்து முக்தி அடைய முடியாது. பக்தியுடன் எவன் ஸ்ரீகிருஷ்ணனின் கரம் பற்றுகிறானோ அவன் கணப்பொழுதில் முக்தி அடைகிறான். அர்ஜுனா, உன்னை அகம்பாவத்திரை காரிருளைப் போல் மூடியது. அந்த இருட்டு அப்படியே அறிவினை மறைத்தது. உன் வலிமையும் வேகமும் தான் உன்னை சிந்திக்க விடவில்லை. இந்த உலகத்தின் மிக பெரும் வில்லாளியாய் உருவான பிறகும் கூட யமலோக கதவை தட்ட முடியவில்லை. இந்த இருட்டு மாயை எனும் எனது செயல்பாடுதான். இங்கே எப்படியெல்லாம் பிறவி அமைகிறதோ அந்த பிறவிகளையெல்லாம் இந்த மாயை பாதிக்கிறது. வாசுதேவனின் சுதர்சனம் உனக்கு பாதை காட்டி உதவியது. அந்த சுதர்சனம் தான் ஞானத்தின் பேரொளி. உன் அறிவு தெளிந்து விட்டது பார்த்தா. ஐயம் உன் உள்ளத்தை அலைக்கழித்த போது அந்த பனித்திரை விலக என் தரிசனம் கிடைத்தது. மன்னித்து விடுங்கள் என்னை இறைவா. பக்குவமற்ற என் தவறுக்கு அந்த பிராமணனை தண்டிக்காதீர்கள். அவர் பிள்ளைகளை தாருங்கள் இறைவா. அர்ஜுனா, உங்கள் இருவரையும் இங்கு வரவழைக்கத்தானே பாவம் அந்த பிராமணரின் 4 பிள்ளைகளையும் பூமியில் இருந்து இங்கு கொண்டு வந்தேன். அவர்கள் நலமாக இருக்கிறார்கள், கவலை வேண்டாம். நீங்கள் இருவரும் என்னுடைய அம்சத்துடன் பூமியில் அவதரித்தீர்கள். உங்களால் பூமியிலே தர்மங்கள் நிலை பெறும், அதர்மங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும். செல்லுங்கள், உலகம் மகிழ்வோடு வாழ்வதற்கு தர்மங்களை எடுத்துச் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் ரிஷிகளான நரநாராயணர்கள். பூமியை புனிதப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டி அதிவிரைவிலேயே நீங்கள் இருவரும் வந்து சேருங்கள் என்னிடம். உண்மையில் உன் வலிமையும் திறமையும் புகழுக்குரியது. மேலும் நீ பூமியில் இருக்கும் வரை தவறாமல் தர்மத்தை ஸ்தாபிக்க, உலக நலன்களை காக்க தர்மத்தை அறிந்து நடக்கிறதுதான் அவசியம். இது அகிலத்தில் உன் பணிகள் எல்லாவற்றிலும் உயர்ந்தது. தமக்கு கோடி கோடி வணக்கம் பிரபு. தமக்கு கோடி கோடி வணக்கம். இன்று உன்னிடம் பிராமணனின் 4 பிள்ளைகளையும் திரும்பத் தருகிறேன். என் பிள்ளைகள் வந்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், தாருங்கள், என் பிள்ளைகள். உரைகட்டு பேசிவிட்டேன் தங்களை. தாங்கள் யார் என்றும் மகிமையுள்ள இறைவன் என்றும்
உண்மையை உணராமல் தூற்றினேன் அன்று. தாங்கள் செய்த வேள்வியை நிந்தித்தேன். ஊருக்கு உதவத்தான் வேள்வி செய்தீர்கள். புரிந்துவிட்டது. பாசத்தில் பைத்தியமாகி ஆவேசமடைந்து குறைபடுத்தி உங்களை பேசினேன். தரம் குறைத்து ஏசினேன். அவையெல்லாம் முட்டாளின் பேச்சுக்கள். அதற்காக இந்த எளியோரை மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் துவாரகாதீசரே. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். கிருஷ்ணா